ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி குக்கரில் சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம், அதையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே 1 kg சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கினதும் நம்ம வாஷ் பண்ணியிருக்க 1 kg சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க சிக்கன் வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டிக்கலாம். இது கூட சிக்கன் வேகிறதுக்கு தேவையான கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு 4 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கோகனட் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், முந்திரி அண்ட் கசகசா 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். குக்கர் விசில் இறங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணலாம். முந்திரியும் கசகசாவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா இக்னோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பைஸியாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இந்த தேங்காய் பால் ஸ்டெப் கூட நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.